இப்படியாக நம்ம அபானை பற்றி அதிகமாக ஆழமாக சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். இதே தான் ஆபிரகாமின் பேரன் யாக்கோபு. அவன் துரத்தி ஆண்டவரால் அவனை மாமனார வீட்டுக்கு போகும்போது வழியிலே தனிமையாக இருக்கும்போது அவன் பெத்தேல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்தப்போ அவனுக்கு தூக்கம் வந்தது. அவன் ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சுட்டு படுத்திருந்தான். அந்த கல்லுக்கு அந்த இதுதான் அபான். ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாடுல அதை குறித்தான ஒரு ரகசியங்களை எழுதி வைத்திருக்கிறார். எப்படின்னா, அவன் படுத்துட்டு இருக்கும்போது சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்துல அந்த கல்லில் இருந்து தூதர்கள் பரலோகத்துக்கு ஏறுகிறாங்க. ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, அதில் ஏறுறாங்க, திருப்பி அதுலேருந்து இறங்குறாங்க. இதை அவன் பார்த்துட்டு உண்மையிலே இது தேவனுடைய வீடு அப்படின்னு அந்த இடத்துக்கு ஏல் பெத்தேல்னு பேர் போட்டான். பெத்தேல் பைத் ஏல். பைத்னா வீடு, ஏல் ஏல்னா தெய்வம். நம்ம ஏற்கனவே படித்தோம் ஆல் ஆஃப் லேமட். எல் பைத் எல் தேவனுடைய வீடு. அது இந்த அபானால் உண்டானது அப்படின்றத அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அது ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போ அடுத்ததாக நாம் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகத்துல ஸ்நானம் பண்ண வருவார், ஞானஸ்தானம் எடுக்க வருவார். வரும்போது அவர்கிட்ட அதுக்கு முன்னாடி அந்த சீஷர்கள், அவருக்கு ஸ்நானம் பண்ண வந்த சீஷர்கள்கிட்ட மனம் திரும்பும்படியா யோவான் சொல்லிக்கிட்டு சொல்லுவாரு, நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று எண்ணாதிருங்கள், ஆண்டவர் இந்த கல்லுகளில் இருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை எழுப்ப வல்லவர். அப்படின்னா அது அபான். அந்த அபான் அங்க யோர்தான் நதியில 12 அபான் உள்ள கிடக்கு. இஸ்ரவேலர் கடந்து வரும்போது 12 கோத்திரத்துக்கு பெயர்ல 12 கற்களை நாட்டி வச்சுட்டு தான் வெளியே வந்தாங்க. அது இன்னைக்கு அங்க இருக்கு. அப்ப அந்த இடத்துல தான் கிறிஸ்து ஸ்நானம் பண்ண போனாரு. அப்போ கிறிஸ்து அதுல மூழ்கி வரும்போது அந்த 12 கற்களுடைய 12 அபானுடைய கேரக்டராய் வெளியே வந்தார். அதுதான் உண்மை. அதுக்காக தான் அவர் அங்கே போய் ஸ்நானம் எடுத்தது. அப்ப 12 கற்களுடைய அபானாய் கிறிஸ்து அபானாய் வெளியே வந்தார். அதனாலதான் மத்தேயு 1:1 நம்ம வாசிக்கிறோம், தாவீதின் குமாரனாகிய ஆபிரகாமின் குமாரனாகிய கிறிஸ்துன்னு வாசிக்கிறோம். இப்ப தாவீதின் குமாரனாகிய ஆபிரகாமின் குமாரனாகிய கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததிகளுடைய அந்த கேரக்டராகி 12 கல்லுடைய கேரக்டரை எடுத்துட்டு வெளியே வந்தார். அதுதான் அவரை குறித்து எழுதியிருக்கிறது. அவர் இஸ்ரவேலுக்கு தன்னை வெளிப்படும் பொருட்டு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இவர் யார் அப்படின்னா 12 ஆபிரகாமுடைய மகன், இஸ்ரவேலுடைய சந்ததி, மாம்ச பிரகாரம். அவர் இந்த கல்லுல இருந்து வெளிப்பட்ட அந்த அபானாய் வெளியே வந்தார். 12 கற்களுடைய கேரக்டர். ஒவ்வொரு அந்த கோத்திர பிதாக்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ரூபனுக்கு அர்த்தம், ஒரு மீனிங், சிமியோனுக்கு ஒரு மீனிங், யூதாவுக்கு ஒரு மீனிங். அந்த 12 கோத்திரத்துடைய கேரக்டர் இயேசு மேல் வந்து அவர் அபானாய் வெளியே வந்ததுக்கு பேர் தான் அவர் தங்க ஞானஸ்தானம் பெற்றது. ஓகே, ஸ்தோத்திரம். அதுபோல இந்த கற்களை வச்சுதான் ஆண்டவர் அவருடைய மாளிகை, பரிசுத்த ஆவியானவருடைய மாளிகை கட்டப்பட்டு வருகிறது அப்படின்னு நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம். எபேசியர்ல ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, யூதர்கள் அவர்கள் ஆண்டவருடைய சமாதானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அதாவது நீங்கள் இரத்தத்தினால் சமீபமானீர்கள், அப்போது தூரமாக இருந்த நீங்களும் அருகாமை இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து ஆண்டவர் சுவிசேஷம் அறிவித்தார். அப்படி நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய
மாளிகையாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா யூதர்களும் அபானாய் மாறி நாமும் அபானாய் மாறி சேர்ந்ததுதான் மாளிகை. அந்த மாளிகை பிதாவினுடைய அந்த வீடாய் பரிசுத்தவான்களுடைய ஆலயமாய் கூட்டி கட்டப்பட்ட வருகிறது. அப்ப இந்த அபான்ங்கிறது எல்லாரும் வித்தியாசம் இல்லாமல் பிதாவையும் புத்திரனையும் கேரக்டருடைய ஒரு ப்ராடக்ட். அதுதான் அதே தான் நம்ம வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். அங்கு மதில்கள் இருந்தது, வாசல்கள் இருந்தது. அப்போ அங்கே வெளியே வாசல்களிலும் மதில்களும் வெளியே 12 கோத்திரத்தினுடைய பேர் இருந்தது. அதே மாதிரி அங்க வாசல்கள்ல 12 சீசனுடைய பேர் இருந்தது. ஆனா உள்ள போனா அந்த 12 கோத்திரத்தினுடைய பேரை உள்ள ஆட்களை நமக்கு பார்க்க முடியாது. 12 சீசனுடைய பெயர் உள்ள ஆட்களை அங்க உள்ள பார்க்க முடியாது. எல்லாம் அபானா இருப்பாங்க, தேவனுடைய மாளிகையாக இருப்பாங்க. அதுல பிதாவும் புத்திரனும் மாத்திரம்தான் வெளிப்பட முடியுமே தவிர ஒரு மனுஷனுடைய ஜாதி, மதம், அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு ஐடென்டிபிகேஷன் அங்க கிடையாது. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆமென். அதை உணர்ந்து நாம் மாம்ச பிரகாரமாக உள்ள ஒரு ஐடென்டிட்டிக்காக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. காரணம், நம்ம யோவான் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்தார். இப்ப தேவனுடைய அன்பு அது வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவும் நம் மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுகி நம்மை பிதாக்கு தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் ஆக்கினார். இந்த 2 பேரோட அன்புனா அன்பனுடைய காம்பினேஷன் தான் நாம். அதுக்கு பேர் தான் அபான். அபான்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ரகசியமான ஒரு காரியம். இதை கொண்டு கட்டப்பட்ட மாளிகை தான் தேவன் வசிக்கும் வாசஸ்தலம். அது மாத்திரமல்ல, நம்ம இப்போ எருசலேமுக்கு போனா அப்போ அந்த காலத்துல தாவீது கட்டின அந்த தேவாலயத்தோட ஒரு பகுதி, அதாவது வேலி வால் அப்படின்னு இருக்கு. அதுல யூதர்கள் இன்னைக்கும் போய் அவங்க தேவாலயத்துக்கு வெளியே கட்டப்பட்டிருந்த மதில் சுவர், அதுல இன்னைக்கும் போய் தலையை முட்டி முட்டி அழுகுறாங்க. அது கல்லால் உண்டாகப்பட்டது. அப்போ அவங்க ஏன் கல்லில் போய் முட்டணும்? அவன் தேவாலயத்தில் இருக்கும்போது யாரும் கல்லில் முட்டி ஜெபம் பண்ணது இல்லை. அவன் சாலமன் ராஜா தேவாலயத்தை கட்டி முடிச்சப்போ முழங்கால் படியிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தான். தாவீதும் அப்படிதான். கல்லிலேயே யாரும் முட்டி ஜெபித்தது இல்லை. இன்னைக்கு ஏன் அவங்க கல்லில் முட்டி ஜெபிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த கல் அப்படிங்கிற ஒரு சத்தியம் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஜீவனில்லாத கல்லில் போய் முட்டி ஜெபிக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு ஜீவனுள்ள கல்லை காட்டி கொடுக்க வேண்டியது நம்முடைய டியூட்டி. அதை அவன் புரிந்து கொண்டால் அவனும் ஜீவனுள்ள கல்லாய் மாறுவான். ஒரு நாள் கிறிஸ்துவை அவன் அறியாமல் இருந்தால் கல்லிலே முட்டி முட்டி அவன் அந்த அபானுக்காக காத்து கொண்டிருக்கிறதை அவன் ஒரு நாள் கண்டுபிடிப்பான். அதனாலதான் ஆண்டவர் எழுதி வைத்தார், இயேசு வரும்போது அவரை குத்தினவர்களும் அவரை நோக்கி பார்ப்பார்கள். அப்ப ரியலாக ஜீவனுள்ள கல் அவன் பார்ப்பான் இயேசு வரும்போது. அதுக்கு முன்னாடியே அவனுக்கு நாம் இயேசுவை சொல்ல வேண்டும். அபானை குறித்து அவனுக்கு சொல்லி அவனும் அந்த கல்லிலே முட்டி மாம்ச பிரகாரம் உள்ள கல்லை இருக்கிற விசுவாசத்தை விட்டு ஜீவன் உள்ள கல்லை அவன் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக அவன் இப்ப செய்கிறான் என்றால், மாம்சத்தின் பிரகார கல் இருக்கிற அந்த இடத்துல நம்ம போய் நிக்கணும். நின்று அவன் நம்ம மேல முட்டணும். முட்டும் போது நம்ம சொல்லுவோம், இதுதான் அது நீ செய்யறது கல்லுடா, அது சாதாரண கல்லு, அதுக்கு பேரு அபான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு புரியும். அப்ப அவன் அபான் என்னன்னு கேட்டா, இயேசு உனக்காக மரித்தார், அவர் ரத்தம் சிந்தினார், அது பிதாவுடைய குமாரன் அப்படின்னு அநேக வார்த்தைகள் நம்ம அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அவன் அப்பையும் பெண்ணையும் குறித்து நம்ம இது படிச்சு கொண்டிருக்கிற காரியத்தை அவன் புரிந்துகிட்டு
ஜீவனுள்ள தேவனில் அவன் வந்து சேர்வான். அவன் அபானாய் மாறினால்தான் அவனும் சேர்ந்த மாளிகையாய் நாம் கட்டப்பட முடியும். அதற்கு முன்னாடி கிறிஸ்து வரவே முடியாது. நம்ம அநேக பிரசங்களுக்கு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்னா இந்த அபான் மாளிகை கூட்டி கட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு கல்லும் இணைந்து கட்டப்பட வேண்டும். அந்த ஒவ்வொரு கல்லும் பற்றி நம்ம கொலோசையில வாசிக்கிறோம். எப்படின்னா அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாய் நாம் ஒரு கல்லும் மற்றொரு கல்லும் சேர்ந்து நமக்கு நம்மை இணைக்கிறது தேவ அன்பு. நமக்கு பக்கத்துல இருக்க ஒரு கல்லு தேவ அன்புனால் நம்மோடு சேரணும். நமக்கு மேல இருக்க கல்லு நம்மோடு சேரணும். நம்ம சைட்ல இருக்கிற கல்லு சேரணும். அப்படி இசைவாய் இணைக்கப்பட்ட மாளிகையில தான் இயேசு வாசம் பண்ணுவார், பிதா வாசம் பண்ணுவார். அதுலதான் பரிசுத்த ஆவியானவர் தங்கி அவருடைய ஆலயமாய் நம்மை மாற்றுவார். காட் பிளஸ் யூ. இது ஒரு பெரிய ஒரு ரகசியம். இதுல இன்னும் நேரம் கிடைக்கும் போது நம் ஆழமாய் இதை தியானிக்கலாம்.